அனைவருக்கும் வணக்கம். நான் அமுதா, உதவி பேராசிரியை டாக்டர் எஸ்என்எஸ் கல்வியியல் கல்லூரி கோவை. இன்றைக்கி நம்ம பாலினம், பள்ளி மற்றும் சமுதாயங்கிற பாடப்பகுதியில் 2வது அலகு பார்த்துட்ருக்குறோம். 2வது அலகில் பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்கள், பாலின தன்னடையாளம் குறித்த கருத்துக்கள் தான் அதிகமாக இடம்பெற்றுருக்கு. பாலின தன்னடையாளம்னா என்ன, அது சமுதாயத்தில் எந்த மாதிரியான ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துது, அதன் மூலம் இன்றைய சமுதாய மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, பள்ளி சூழலில், சமூக சூழலில் எந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதில் இன்றைக்கி முக்கியமான ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். பாலினத்தை எப்படி நம்ம அளவீடு செய்யலாம். சாண்ட்ரா பெம் அப்படிங்கிறவர் பாலினத்தை உளவியல் அடிப்படையில் அளவீடு செஞ்சுருக்காரு. யார் இந்த சாண்ட்ரா பெம்? அவர் ஒரு பிரபலமான பாலின உளவியலாளர். அவர் 1970 பார்த்தீங்கன்னா பெல் பாலின மாதிரி 1917 உருவாக்கியிருக்காரு. பிஎஸ்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பெம்மோட செக்ஸ் ரோல் இன்வென்ட்ரி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது உளவியல் துறையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த பெம் அப்படிங்கிறவங்களுடைய செக்ஸ் ரோல் இன்வென்ட்ரி மூலமாக மிக சிறந்த ஒரு பாலின செயல்பாடுகளை நம்மளால் முன்னெடுக்க முடிஞ்சு. ஆண்னா யார், பெண்ணா யார், ஆண்மைத்தன்மைனா என்ன, பெண்மைத்தன்மைனா என்ன, இரு பாலினத்துக்கும் என்ன தொடர்புங்கிறத உளவியல் அடிப்படையிலையும் அறிவியல் ரீதியாகவும் ஆய்வு செஞ்சு அவங்க தங்களுடைய கருத்துக்களை இந்த சமுதாயத்திலையும் இந்த உலகத்துக்கு பதிவு செஞ்சாங்க. ஆண்னா என்ன, பாரம்பரியமான ஆண் பண்புகளை குறிக்கிறது. பெண்மைத்தன்மைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான பெண்மைத்தன்மையை குறிக்கிறது. அதாவது நீங்கள் சொல்லுவீங்களா மேஸ்குலின் ஃபெமினின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான கருத்துக்களை தான் அவர் பாலின மாதிரியில் முன்னெடுத்திருக்காரு. இந்த இரு பாலினமும் இல்லை அப்படிங்கிற கருத்து எந்த மாதிரியான சூழலில் இருக்குது, அந்த இரு பாலினம் கலந்த ஒரு சூழலில் அவங்க என்ன மாதிரியான ஒரு பின்விளைவுகளை சந்திக்கிறாங்க, எப்படி அவங்க தங்களை பிரதிபலிக்கிறாங்க, இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாமே பெம்மோட பாலின மாதிரியில் முக்கிய பங்கு எடுத்துச்சு. அதில் கேள்விகள் இருக்குது. அதில் என்ன மாதிரியான கேள்விகள்னு பார்த்தீங்கன்னா பாலின பண்புகளை அளவிடக்கூடிய கேள்விகள். இப்போ நீங்கள் தைரியமானவர், வீரமானவர், ரொம்ப சோகமானவங்க, எதுக்குமே எந்த வேலையை செய்ய ரொம்ப சங்கடப்படுவீங்க, ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, இந்த மாதிரி உளவியல் அடிப்படையில் நம்மளுடைய கருத்துக்களை பதிலீடு செஞ்சு அது அடிப்படையில் அவங்க நம்மளுடைய பாலினத்தை உளவியல் அடிப்படையில் ஆய்வு செஞ்சுருக்காங்க பெண். அதில் முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகள் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க பாலினத்தை பண்புகளை அளவிடக்கூடியதாக இருக்குது. அந்த கேள்விகள் பதில்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் அளவிடப்படுகின்றன. எடுத்துக்காட்டுகள், நான் ஒருபோதும் அழமாட்டேன், இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் ஒருபோதும் அழமாட்டேன் அப்படிங்கிறது ஆண்மைத்தன்மையாகவும், நான் மற்றவர்களை கவனித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறது பெண்மைத்தன்மையாக அவர் டெரிவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்ம இன்வென்ட்ரிஸ் பார்த்துருக்கோம். இன்வென்ட்ரிஸ் மீன்ஸ் வினா வரிசை முறை அல்லது கொஷினர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் உளவியல் அடிப்படையில். இந்த அடிப்படையில் அவருக்கு தெரிவு செஞ்ச அந்த வினாக்களில் அவர் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆண்கள் நம்ம வீரமானவங்களாகவும், பெண்கள் ரொம்ப அன்பானவங்க, கனிவானவங்க, பொறுப்பானவங்க, அடக்கமானவங்க, அவங்க சாஃப்டாக தான் இருப்பாங்க, அவங்க சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கருதுகோளை கொண்டு வச்சு மேஸ்குலின் ஃபெமினின் வச்சு மெஷர் பண்ணியிருக்காரு. பெண்ணுனா ரொம்ப இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்ட்டு. இதில் பாலின மாதிரியோட பயன்பாடுகளாக முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆய்வில் என்ன விஷயங்களை கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, பாலின மாதிரி பாலின பண்புகள் குறித்த ஆய்வுகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா பாலினம் குறித்த ஆய்வுகளில் பெம்மோட செக்ஸ் ரோல் இன்வென்ட்ரி தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. கல்வி சூழலில் பார்த்தீங்கன்னா பாலின புரிதலை மேம்படுத்த உதவுகிறது. கல்வி திட்டங்களில் இந்த பெம்மோட ஆய்வு உதவுது. ஏன்னா பாலின அடிப்படையில் அவங்கள ஆய்வு செஞ்சு அதன் மூலமாக அவங்களுக்கான செயல்பாடுகளை நிர்ணயிக்கும் போது அது உளவியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அளவிடப்படுவதால் அது ரொம்ப பயனுடையதாக இருக்குது அப்படிங்கிற கருத்துக்கள் தான் இன்றைக்கி பெம்மோட ஆய்விலேருந்து நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா பொதுவாக வேலை வாய்ப்புலையாக இருக்கட்டும், கல்வி சூழலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம பாலினத்தை அளவீடு செய்வதற்கு பெம்மோட இந்த பாலின மாதிரியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அளவீடு செய்யலாம். அளவீடு செய்யும்போது நம்மளுக்கு ஒரு புது வகையான ஒரு மதிப்பீடும் அளவீடும் கிடைக்குது. பாலின மாதிரியோட விமர்சனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் மாதிரி பாலினம் இருத்தன்மையை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பரந்த பாலின அடிப்படைகளை உள்ளடக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி காலத்தில் ஆண்னா இப்படி தான் இருக்கும், ரொம்ப பெண்களை அடக்கி ஒடுக்கின காலகட்டம் இருக்குது. அப்போ அது ஒரு பாலின மாதிரி எப்படி இருந்துச்சுன்னா இருமைத்தன்மை கொண்டதாக இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டு இன்றைக்கி ஆண்களுக்குரிய பாதுகாப்பு எப்படி கிடைக்குதோ அது மாதிரி பெண்களுக்கும் உரிய பாதுகாப்பு நடைமுறைகள், வாய்ப்புகள், கல்வி, வேலை வாய்ப்புகள்லேருந்து எல்லா விஷயமுமே நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கு நம்ம பெண்களுக்கான பாலின ஸ்டீரியோடைப்பையும் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய ஸ்டீரியோடைப் மூலமா இன்றைக்கி பாலின சமத்துவம் நம்மளுக்கு நிலைநிறுத்தப்படுகிறது. காலப்போக்கில் தான் இந்த மாற்றம் ஏற்படுச்ச ஒழிய எடுத்தெடுப்பிலே பெண்களுக்கு பாலினம் தொடர்பான விமர்சனங்கள் அதிகமாக இருந்துச்சு. இன்றைய கால சூழலில் மட்டும்தான் அந்த விமர்சனங்கள் இன்றைக்கி என்ன ஆயிருக்கு, குறைய ஆரம்பிச்சிருக்குது. பாலின மாதிரியாக ரிசர்ச்சுக்கு எடுத்து அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, பாலின பண்புகள் தனித்தனியாக இருக்கலாம், ஆனால் அதில் பாலின ஆய்வுகளில் அது பெரும் செல்வாக்கு பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாலின அடையாளத்தை புரிந்து கொள்ள இது ரொம்ப உதவுச்சு. பெம்மோட ஆய்வு பாலின தன்னடையாளத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு
ரொம்ப உதவியாக இருந்துச்சு. பாலின தன்னடையாளம்னா என்ன? இந்த சமுதாயத்தில் ஒரு ஆணுக்குரிய பண்புகளாகவும் பெண்மைக்குரிய பண்புகளாகவும் சமுதாய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செயல்பாடுகளை தான் நம்ம பாலினம்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாலின மாதிரி வந்துட்டு இன்றைய சமுதாயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவியல் அடிப்படையில் பாலின சமத்துவத்தை அளவீடு செய்வதற்கும் பாலின கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கும் இன்றைய சமுதாய மக்களுக்கு உதவுகிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் பார்க்கலாம். நன்றி.